பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையினால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், இயேசு வருகின்றார். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், இயேசு வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவ ஆலயம் நானே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே ஆமென். ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசு சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, குதூகலம் கொண்டாட்டமே உங்க சன்னிதானத்தில். எவ்வளவு ஆனந்தம் ஆனந்தம் அப்பா. அப்பா, எங்கள் நோய்கள் எல்லாம், எங்க பாவங்கள் எல்லாம் பறக்க செய்வதே உங்களுக்கு நன்றி நன்றி அப்பா. சோத்திரம் 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 அப்பா. மட்டும் எங்களோட இடைப்பட்டீங்க, உமக்கு நன்றி. இந்த வார்த்தை ஊழியக்கார மூலம் எங்களுக்கு என்று என்ன வார்த்தையில வைத்திருக்கீங்களோ அது சொல்படி கேட்டு அந்த வார்த்தையில உட்கொண்டு அதன்படி நடக்க நீங்க திரும்பி செய்ய போக்கா நன்றி அப்பா. எல்லா ஜபக்குறையும் கேட்டு நீங்க பயில் தர போக்கா சோத்திரம் அப்பா. பாடலிலே சங்கீத ஆசிரியர் தந்தீங்க, செய்தி பகுதியையும் மற்றும் எல்லா ஒரு பகுதியையும் நீங்க ஆசிரியர் தந்து போக்கா சோத்திரம் சோத்திரம். அடியனை பலப்படுத்தினக்கா சோத்திரம். ஒவ்வொருவரையும் பலத்தால் இடை கட்டினக்கா சோத்திரம் அப்பா. தொடர்ந்து உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஊழியத்தில் நீங்க அப்பா நீங்க துணையா இருந்ததுக்காக நன்றி நன்றி அப்பா. ஊழியக்காரங்களை நீங்க தாங்கி அப்பா அரவணைத்த கிருபைக்காக சோத்திரம் 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 அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பலத்தால் இடை கட்டினக்கா நன்றி நன்றி அப்பா. தொடர்ந்து உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாமத்தின் மகிமைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம இருக்கிற சகோதரர் ஜெபபாண்டியன் அவர்கள் கர்த்தரை வார்த்தையை கொடுப்பார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. இன்று சற்று நேரம் வேதத்தில் தியானிக்க முடியாத கர்த்தர் கொடுத்த வசனம் 154 அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 12வது வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இன்று தேவ செய்தியின் தலைப்பு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் இன்று வாசித்த இந்த வேத வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். 6 நல்ல காரியங்களை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வேத வசனத்திலே 1 வார்த்தை, 2 நடக்கை, 3 அன்பு, 4வது ஆவி, 5வது விசுவாசம், 6வது கற்பு.
இந்த 6 காரியத்திலும் கிறிஸ்தவர்கள் அல்லது நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் நம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொய் சொல்லக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத என்றும் சொல்லுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் பெருமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தேவனை குறித்து மேன்மை பாராட்டலாம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். மனுஷனை குறித்தோ அல்லது நம்மை குறித்தோ நாம் பெருமை பாராட்டாதபடி, பெருமையான வார்த்தைகளை பேசாதபடி நாம் கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். சில பேர் டீ கடைகளை குறித்தும் பிரியாணி கடைகளை குறித்தும் அல்வா கடைகளை குறித்தும் ஜவுளி கடைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். சிலர் வேலையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சிலர் தன்னை குறித்து, தன் பிள்ளைகளை குறித்து மற்றும் உலக காரியத்தை குறித்து அவர்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருப்பார்கள். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை குறித்தே நாம் மேன்மை பாராட்டணும். நாம் பேசும்போது பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும். இயேசுவை பேச்சிலே, அதாவது வார்த்தையிலே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. இயேசுவை ஒருபோதும் அவருடைய வார்த்தையிலே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், அவர் ஞானமாய் பேசினார். லூக்கா 20:26 சொல்லுகிறது, அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே வார்த்தையிலே குற்றம் கண்டுபிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாய் இருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதுபோல சேவானும் ஞானமாய் பேசினான் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 6:10 அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. நம் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் வர வேண்டுமே தவிர சபிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது. நம் வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தை வர வேண்டுமே தவிர அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது. மற்றவர்களை பலப்படுத்துகிற வார்த்தையை நாம் பேச வேண்டுமே தவிர செலவீனப்படுத்துகிற வார்த்தையை பேசக்கூடாது. வேதத்திலே யோபு சொல்கிறார், என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் வரை என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. யாக்கோபு 3:9 நான் வாசிக்கிறேன். நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது என்று வேத வசனம் சொல்கிறது. நாம் ஒருவரை எச்சரிக்கலாம், ஆனால் சபிக்க கூடாது. நன்றாக கவனியுங்கள். நாம் ஒருவரை எச்சரிக்கலாம், ஆனால் நம் வார்த்தையினாலே சபிக்க கூடாது. ரோமர் 12:14 சொல்கிறது, உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. மல்கியா 2:7 நாம் பார்த்தோம் என்ன, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலிருந்து தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று சொல்கிறது. கர்த்தராமே இந்த வார்த்தையின்படி நடக்க நமக்கு உதவி செய்வாராக, கிருபை தருவாராக. 1 தீமோத்தேயு 4:12 நான் வாசிக்கும் போது, புத்தி சொல்லுவதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம், நாம் வார்த்தையிலே
முன்மாதிரியாக இருப்போம். இரண்டாவதாக, நடக்கையிலே நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நடக்கை என்றால் பண்பு அல்லது ஒழுக்கம் இவைகளை குறிக்கும். நற்பண்பு உள்ளவர்களாய், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு புறப்பட்டு செல்லுகிற காரியத்திலே, கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்திலே நல்ல ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். நீ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் ஆலயத்திற்கு செல்லும் போது உங்கள் கையில் வேதாகமம், அதாவது பைபிள் எடுத்து செல்லுகிறீர்களா அல்லது வெறுங்கையோடு செல்லுகிறீர்களா? சற்று சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் ஆலயத்துக்கு செல்லும் போது எப்படி, எந்த ஆடையை அணிந்து செல்கிறீர்கள்? ஆடை அணிவதில் ஒழுக்கம் வேண்டும். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் ஆடை அணிவதில் ஒழுக்கம் வேண்டும். எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சங்கீதம் 37 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் போது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வேதம் சொல்கிறது. ஆம், நடத்தையில் ஒழுக்கம் உள்ளவர்களை கர்த்தர் தாங்குகிறார், அவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. நடத்தையில் நாம் மாதிரியாய் இருப்போமாக, நடத்தையில் முன்மாதிரியாய் இருப்போமானால் நற்கிரியை செய்வதிலும், அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் நாம் முன்மாதிரியாய் இருப்போம். மூன்றாவதாக, அன்பிலே நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். முதலாவது, நாம் தேவனிடத்தில் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். மத்தேயு 22 அதிகாரம் 37 வசனம் முதல் 39 வசனம் முதல் நாம் பார்த்தோம் என்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக என்று கூறுகிறது. ஆம், அன்பிலே நாம் மாதிரியாக இருக்க வேண்டும். இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. ஆகையால் நாம் எல்லோரிடத்திலும் அன்பு கூறுவதிலே முன்மாதிரியாக இருக்க வேண்டும். முதலாவது, நாம் இயேசுவிடம் அன்பாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். யோவான் 21 அதிகாரம் 15 வசனம் முதல் 17 வசனத்து வரை நாம் பார்த்தோம் என்றால், இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று இயேசு கேட்டார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று நீ அறிவீர் என்றான். அதற்கு இயேசு பேதுருவை நோக்கி, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இவ்வாறாக இயேசு பேதுருவை பார்த்து 3 தரம் கேட்டார். 3ஆம் தரம் கேட்ட போது பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆம், இயேசுவை பேதுருவை அதிகமாக நேசித்தான், அன்பு கூர்ந்தான். பேதுரு மிகவும் அவன் இயேசு கிறிஸ்துவை நேசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். நாம் இயேசுவிடமும் மற்ற எல்லாரிடமும் அன்பு கூறுவதிலே முன்மாதிரியாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றிலும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று வேதம் சொல்கிறது. ஆம், அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். 4வது பார்ப்போம் என்றால், ஆவியிலே நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் ஆவியிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் என்று கூறுகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆவி, ஆத்மா, சரீரம் இவை 3லும் பரிசுத்த வேண்டும் என்று கூறுகிறது. நாம் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி காணப்பட வேண்டும். எப்போதும் நாம் அபிஷேகத்திலே நிரம்பி நாம் வல்லமை உள்ளவர்களாக, நாம் சாட்சி உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து முன்மாதிரியாக இருப்போம். கர்த்தரை போல நாம் முன்மாதிரியாக
நாம் ஜீவிப்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ஆவியிலே அக்கினி அபிஷேகத்திலே மிகவும் வல்லமையாய் காணப்பட்டார்கள். அதனால்தான் அந்த உலக அக்கினியை, ஜுவாலையை இவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவர்களுக்குள்ள இருந்த பரிசுத்தாவின் அக்கினி அந்த அக்கினி ஜுவாலையை மேற்கொண்டது, ஜெயித்தது. ஆவியிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்திலே நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சுனேமியில் உள்ள ஸ்ரீ அவருடைய வீட்டிலே அங்கே ஏசா தங்கியிருந்தான். அப்பொழுது சுனேமி அந்த ஸ்திரீயானவள் சொன்னார், எலிசாவை நினைத்து எலிசாவை பார்த்து, இந்த மனிதன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று எலிசாவை பார்த்து அவர் கூறினார். ஆம், காரணம் எலிசாவிற்குள்ளே பரிசுத்தம் காணப்பட்டது. ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று அவர் அங்கே எலிசாவை குறித்து சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஆம், நாம் பரிசுத்தவான்களாய் நாம் ஜீவிப்போம். 5வது, விசுவாசத்தில் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும், இவன் ஒரு விசுவாச வீரன் என்று சொல்ல வேண்டும். 100க்கு அதிபதி விசுவாசத்துக்கு முன்மாதிரியாக இருந்தார். 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனையோடு படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரயோஜனமாக, ஆண்டவரே, நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவன் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே 100க்கு அதிபதி விசுவாசத்திலே உறுதியாய் காணப்பட்டான். அங்கு கூடியிருந்த ஜனங்களுக்கு கர்த்தரை விசுவாசத்திலே ஒரு முன்மாதிரியாக காணப்பட்டான். நாமும் விசுவாசத்திலே முன்மாதிரியாக காணப்படுவோம். கற்பிலே முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். கற்பு என்றால் தூய்மை, பரிசுத்த ஜீவியம், உண்மை, உத்தமம் என்று அர்த்தம் கொள்ளும். மசில்லாதவர்கள் என்றும் அர்த்தம் கொள்ளும். வேதம் சொல்கிறது, கற்புள்ளவர்கள் யார் என்றால், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். மணவாளனாகிய இயேசுவை குறித்து நாம் மாசு இல்லாத கற்புள்ள மனவாட்டியாக ஜீவிப்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி நாம் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் முன்மாதிரியாக நாம் ஜீவிப்போம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் எந்த நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். ரவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் உடை மாறணும், என் நடை மாறணும், என் உள்ளம் மாறணும் ஐயா உம்மை போலவே. என் உடை மாறணும், என் நடை மாறணும், என் உள்ளம் மாறணும் ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் ஜபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும்
ஐயா உம்மை போலவே என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும். ஐயா உம்மை போலவே மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் எந்த நேசுவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான நாளுக்காய், புதிய நாளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே சோத்திரம், நீ எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி. நன்றி அப்பா. சோத்திரம் 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 அப்பா. நாங்கள் ஆண்டவரை இப்போது வேதத்திலே கேட்ட ஆண்டவரை செய்தியை கேட்ட வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே மாறணும் அப்பா. நாங்கள் நன்மையானதை செய்யணும், உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய வேண்டும் அப்பா. உமக்கு உகந்த பிள்ளையாய் ஜீவிக்க வேண்டும். 1 Corinthians 4:12 ஆண்டவரை நாங்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நாங்கள் முன்மாதிரியாக ஜீவிக்க கர்த்ததாமே நீதான் எங்களுக்கு உதவி செய்வேன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமீன். எங்களை பரிசுத்தான் நினைப்புங்க ஆண்டவரே. பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரை. தொடர்ந்து ஆண்டவரே இந்த அதிகாலை தேவலை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. பலப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. சோத்திரம் 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 அப்பா. நாங்கள் அன்பாய் இருக்க உதவி செய்யுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வேத வார்த்தையின்படி நாங்கள் முதலிடம் உங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் ஜீவிக்க நீங்க உதவி செய்யுங்க. வியாதியோடு இருக்க ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதி நீங்கி சுகமாய் இருப்பாய் என்ற வேதன்படி, நீ வேதனை நீங்கி சுகமாய் இருப்பாய் என்ற உங்களுடைய வேத வார்த்தையின்படி ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். வியாதியோடு இருக்க ஜனங்கள் தெய்வீக சுகத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். 3 கல்வாரி அன்பின் ரத்தத்தை நான் சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரை ஆண்டவரே சோத்திரம் உங்களுடைய ரத்தம் காய்வதாக. ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே தழும்புகளால் சுகமான என்ற ஆண்டவரே உங்களுக்கு தழும்புகளால் சுகமான என்ற விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் அப்பா. அல்லேலூயா. நல்ல பலனை கொடுங்க ஆண்டவர். உற்சாகமான ஆவினாயங்க நிரப்புங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சோத்திரம் உண்மை வரவாதபடி உங்களுடைய நினைவாகவே இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்கள் நினைவாக இருப்பது போல நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய நினைவாக இருக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.